அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் இஷாவுடைய அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய வேகமாக இப்போ உள்ள பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக. இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது. நான் இஸ்ரவேலை உங்களுக்கு சொன்னேன். இந்த இஸ்ரேலை பொறுத்தளவுல வேர்ல்டுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றா? நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கடா, அயன் டாம் உலகத்தில், அதாவது இரும்பு நாம கான்கிரீட்ல கூரை போட்டிருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒன்று போடுவோம். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்டா தன் வான்வெளியில முதல்ல இரும்பு கவசம், இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக்கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல். இது 2018ஆம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள். இஸ்ரேலிடம் கேட்டார்கள், டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க. ஏனென்றா வான்பரப்புல ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியை போட்டு ரோபோவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா, இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும். அத மாதிரி அந்த வந்த மிசைல அது துரத்திட்டு போய் அது 100 வேகத்துல போனா, இது சும்மாவே 120 வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை பிடிக்கிற வேகத்துல போய் சுக்குனூராக்கி தெரிச்சு விட்டுரும். இதை பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும் என்று இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள். டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்ட்ல செகண்ட் கண்ட்ரி, முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல். இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு. வச்சுக்கோங்க, ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம். எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்தில் பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்ட எத்தனை நாடு, எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது. ஆனால் சிஐஏ மொசாடான்னு சொல்லுவார்கள். ஒன்று சிஐஏண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை, மொசாடண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை. சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை. அடுத்த ரைட்டையும் போடுங்க, உலகத்தில் நம்பர் 1 உளவுத்துறை மொசாடு. உலகத்துள்ள பலமான ஏஐ டெக்னாலஜி இந்த அயன் டோமை கண்டுபிடிச்சது அவங்க. மெர்காவா வெர்ஷன் 4 டேங்குகளை தான் பயன்படுத்துறாங்க. யுத்தத்தை தரை மார்க்கமா கொண்டு போற நேரம் உலகத்தில் இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வெர்ஷன் 4, மெர்காவா வெர்ஷன் 4 பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல, அது இஸ்ரேல் அங்க நிக்குது. அல்லாஹ்வுடைய ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது ட்ரோன் என்றா எங்கேயோ போச்சு. ட்ரோனால அதாவது பெரிய 1000 ஏக்கர் காணிய ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்டனை அமுழ்த்தி பக்கத்துல ஒர்க்கருக்கு ட்ரோனை அமுத்தி என்ன வேலை பண்ற எலும்பு பார்த்துட்டு தான் நிக்கிறேன். ஒரு ஆள் ஏசில குழுகுலண்டு உட்கார்ந்துட்டு பெரிய விவசாய மண்ணை ரூமுக்குள்ள இருந்து செய்யற காலம் ட்ரோன் டெக்னாலஜி. ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி. ட்ரோன்ல படித்தரங்கள் இருக்கிறது. ட்ரோனை வைத்து என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு டெக்னாலஜி இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமா, நவீன ரக ஆயுதங்கள், அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு அல்ல, நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும். கூலிப்படைகளை விலக்கி வாங்கி சல்லித்தர்றன் கொல்லு, வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு. ஏண்டா உலகத்தில் இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையாம். அமெரிக்கா பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியனா உனக்கு நான் தர்றேன்பா. யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நான் தரேன், யாரு பண்ண மாட்டா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம். அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஜோன்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும், நாங்க கடல்ல நிப்போம், ஜாக்கிரதை, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதே வேலை பண்ணிடுவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்க கூப்பிட்டு அமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது அமெரிக்கான்னு சொல்லுங்க, பேர் மட்டும்தான் இஸ்ரேல். வேர்ல்ட் உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது. இதையும் விட சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட்ல உள்ள மற்ற நாடுகள்லாம் கையை தூக்குற அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறப்படுகிறது, 1000 குழந்தைகள் சாகுறாங்க. வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும். சுப்ஹானல்லாஹ், அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று
என்னமோ இருக்குதுப்பா, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க கிறிஸ்தவ, இவங்க யூத, எப்படிப்பா இது? அது அப்படித்தான். அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் கஸா, அதுல உள்ள ஸ்ட்ரிப், அந்த கூட்டம். அவங்க யாரண்டா, நம்ம நாட்டு எல்டிடியை விட கீழே, வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறைலாம் இல்லை அவங்களுக்கு. எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃப்ளைட் இருந்துச்சு, என்னமோ சொல்லுவோம் குறும்பெட்டி, என்னமோ சின்ன ஃப்ளைட், அதை அனுப்பியா கடைசியில் ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சாங்க. இவங்க கையில விமானம் இல்ல, பெரசூட் தான் இருக்குது. மேல ஏறி, அதாவது இவங்க கையில பெருசா விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்ல. இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்ல. சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க, அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும். விளங்குதா? இவ்வளவுதான். அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிரும். அவன் வாட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல. அட தண்ணி லைனே சொந்தமா இல்ல, பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல. அவன் சொல்றதை கேட்கணும். விசா அந்த நாட்டுக்கு தான் படும். இப்படி ஒரு சின்ன கூட்டம், அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது? நான் சொன்னேனே ஆரம்பத்தில், ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட 10 நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான். சண்டியன் கேவலம் அதான். அட நீ சண்டியனாடா, உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது. உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புள்ள உன் காலு கடையால ஓடி அங்கால வருது, அதை பிடிக்க போக நீ இங்கால போடுவுற, அங்கால பிடிக்க இப்படி விழுவுற, உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது. நீ யாருடா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறான். கஸால, இந்த காசா பகுதியில் அந்த மக்கள் யார் ரப் என்று கேட்கிறார்கள். ஒரு கூட்டம் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் வானத்துடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திறப்போம் என்கிறான். ரப்பே என்கிறார்கள். ஆயுதத்தை நம்பல்ல. இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அறிவையும் பயன்படுத்துறாங்க. எப்படி பிளாக் பண்றது, எப்படி நப் பண்றது? சாப்பாடு போனா தான்டா உயிர் வாழுவீங்க. உங்களை நேரடியா கொள்ள தேவையில்ல. பூட்டுங்கடா ரஃபா போர்டர, வர்றவன நிப்பாட்டுங்கடா நீங்க. அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சு, பசியில சாவார். ரப்பு கைவிடுவான, அந்த ரப்பு ஒரு நாளும் கைவிட மாட்டான். போர்டரை பூட்டி பார்த்தார்கள். பலஸ்தீனர்கள் ஊரை விட்டு ஓடுவார்கள். ரப்பே இங்கதான் நிற்போம், எங்க மண்ணு எங்க உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சின்ன சிறுசுகளை வீடியோக்கள் வைரல் ஆக்கப்பட்டது. கூப்பிட்டார்கள், வாங்கப்பா ஊருக்கு. ஒரு சின்னவன் கேட்டான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்டான். வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களை பார்த்து அசந்து போனது. இது மனிதர்களா? எங்க பிள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டு போலீஸ் வழியில போய் நிக்கிற நாங்க. எத்தனையோ குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது, உம்மி என் பேரை எழுதுங்க. ஏனென்றா உம்மாமார்கள் ட்ரக்ல வந்தா நிப்பாட்டி பார்க்கறாங்க ஜனாசாக்கள். எக்கச்சக்க என் புள்ளை எங்கன்னு தேடுற நேரம், புள்ளைய கண்டுபிடிக்கிறது. போடுற பம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல, அங்க போடப்படுகிறது. ஆனா இங்க பிள்ளைகள் சாகுறாங்க. அதிகமா கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள். அடுத்தது கற்பிணி தாய்மார்கள். நேரடியா புள்ளேட்ட போடல, அது குற்றம், பெரிய குற்றம். ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா 2-3 போடுவான். தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு. தலை வேற, இது வேற. சில அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பனு இஸ்ரேலர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள். ஃபிரௌன் முஹர்ரமுடைய 10 நாமெல்லாம் நோன்பு பிடித்தோம். அல்லாஹ்விடம் சொன்னோம், இறைவா, எந்த பனு இஸ்ராயேல் கடல்கள் பிளந்து ஆஷூரா ஆண்டு காப்பாற்றப்பட்டார்களோ, கடல் பிளந்து உலகத்தின் நான் ரப்புக்கும் உள்ளாலா அத்தனை சொத்தும், அத்தனை செல்வமும், அத்தனை பதவியும் இன்றைக்கு 7 wonders of the world, உலகத்துல ஆக பெரும் அதிசயம் 7 அவன் கட்டின கபர் பிரமிட் இன்றைக்கும் போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படிப்பா கட்டினான் அசந்து பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு பணம். மூசா உங்க ரப்பு எங்க என்று கேட்டி கட்டிடம் கட்டி மேல போய் மூசா ரப்ப காணல என்று நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்விடம் மன்றாடினோம். ரப்பே, அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள். ஃபிரௌன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான், பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார். ஏன் தெரியுமா? எனக்கிட்ட
பொம்புல வந்தா நாளைக்கு அங்க 2 பேர் பனுசில எலும்பி வந்து என் வயோதிபத்துல தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சிருவான் பயத்துல எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா. அவன் வீட்டுக்கே எல்லாம் பேக் பண்ணி அனுப்பினான். ஓ வீட்டுக்கே வரும். அவர் தான் உன் அரண்மனையை பிடிக்க போறார். அவனே துடிச்சு போனான். மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியல் நின்று திரும்பி வந்த உடனே ஃபிரௌன் கேட்டான், அலம் நுரப்பிக்கு ஃபீனா வலீதா, ஒன்னொரு புள்ளையா எடுத்து வளர்க்கலையாடான்னு கேட்டான். ஒன்னொரு புள்ளையா வளர்க்கலையா, எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன், இன்றைக்கு நன்றி மறந்துட்டான் என்று நெஞ்சில குத்துது. எந்த பனிசல பயந்தானோ அதே ஆம்பளை புள்ள வளர்ந்து முன்னாடி நின்று ஃபிரௌன் கெட் அவுட் என்று சொல்ற வாசகம் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவன் பார்த்தான், அவன் அழித்தான். ரப்புடைய பிளான் வேற. அவன் ஹைருல் மாக்கிரீன், நீ மெப்ப போட்டு முடிப்ப, ரப்பு மெப்ப மாத்தி அமைப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்ரேலர்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இஸ்ரேல் என்ன பண்றான், இளைஞர்கள் நீங்க தானே துடிக்கிறீங்க, நீங்க தானே எங்களை அழிக்கிறீங்க, சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை, பபா பருவத்திலே உங்க கதை முடிஞ்சு, சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையா வந்து நிப்பீங்க. இது 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகுது. பிளானிங் பனு இஸ்ரேலுக்கு ஃபிரௌன் செஞ்ச ஃபிரௌனியத்தை இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு அந்த துரோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும், எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை, எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு கையேந்தலாம். வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள், அவர்கள் இந்த யுத்தத்தை கையெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக சொல்லுகிறேன், பலஸ்தீன மண்ணிலே உங்க புள்ள உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்சம் குழாவின புள்ளைய நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா? அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் என்று கேட்டது, என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள், பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள், அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா? அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா? அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா? அவர்கள் குழந்தைகளுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம். வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன். கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார். யார் அப்ஜன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட், அவர்களுக்கு இது தெரியாது. ஈமான் என்றால் என்னென்று தெரியாது. இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள். கப்பிளை இரவுகளை கழித்தவர்கள், விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் இதை பார்த்து விட்டு இவர்கள் யார் அசந்து போகிறார்கள். World fastest growing religion in the world, உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் முன்னிலையில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வருவது 233%, 233 வேகத்தில் இஸ்லாம் வெஸ்டர்ன் உலகத்தில் பரவுது. எல்லா இடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய சுவை அவர்கள் சுவைத்து பார்க்கணும் என்று சிந்திக்கிற அளவுக்கு வேர்ல்டு ஒரு திட்டம், வேர்ல்டு உள்ள மனிதர்களுக்கு இன்னொரு திட்டத்தை ரப்பு போடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன குழந்தைகள் கையை கொடுக்கிறார்கள், பேரை எழுத அந்த தைரியம் யாருக்கும் வராது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி தருகிறான், கேட்க சொல்லி ரப்பு சொல்லி தந்தது, நாங்களா கெட்டி ஓதினது இல்ல. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அல்லதீன மின் கப்லினா, இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நீ எப்படி எல்லாம் கடுமையான சோதனை கொடுத்தாயோ அப்படி தராதையா அல்லாஹ், அந்த மாதிரி பாடங்களை தந்து விடாதையா அல்லாஹ். எங்களுக்கு ஆமன ரசூல் ராத்திரி தூங்க முன்னாடி கேட்கிறோம், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி, யா அல்லாஹ் எது எங்களுக்கு தாங்க முடியாதோ அந்த சுமை எங்கள் தலையில வைத்திராதையா அல்லாஹ். முடிக்கிறோம் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு என்று ஒவ்வொரு ராத்திரியும் ஓதிட்டு தூங்குறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஓதிவிட்டு தூங்குறோம். இது ரப்பு சொல்லி தந்தது. இந்த தீன் அதனோடு ஒரு மனிதன் நடந்தால்
ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இந்த துஆ நாம் கேட்கணும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது, உம்மாமார்கள் பேர் எழுதுறார்கள், நாளைக்கு என் பிள்ளை மௌத்தானா காலில் கண்டுபிடிப்போம், கையில கண்டுபிடிப்போம். இந்த அவல நிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் பிள்ளைகள் கீழே விழுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்டாங்க கொக்கரிக்கிறார்கள். வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை, கேட்க பேச யாரும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், ஷாம நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும். இருட்டில் பயங்கரமான சூழல்ல, இருட்டு நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அமாவில் இருக்கும். மல் அமா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். இப்படி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நான் மல் அமாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது. சகோதரர்கள் யாரும் அங்கே இல்லாத நிலைமையில் கஸா மக்கள் தவிக்கிறார்கள். ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா? சுன்னத். இதுதான் சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத். இதைத்தான் நாம படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலம் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. யுத்தத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? கடல் இருக்குது, யாரப்பே தரையாக்கன்னா அந்த துஆ கேன்சல் ஆயிரும், அந்த துஆ கேட்கலாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து நாளைக்கு சூரிய உதிக்கும்டா, ஒரு பெரிய இபாதத் செய்றவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துஆ கேட்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா துஆ கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத்துல சிலது இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. அப்பா, இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது. பெருமாளுக்கு அல்லாஹ் உதவி செய்தால் உலகத்தில் யாரும் சஹாபாக்களை மிகைக்கல. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இஸ்லாம் பாரசீக மன்னருடைய ஹுர்முஸ் மன்னரோட கிடத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அதுல தங்கம், அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ் தலையில அதை காணல. உமர் பின் கத்தாப் அதை போட்டுக் கொள்ளையும் இல்லை. ஃபீ சபீலில்லாஹ் அவர் ட்ரெஸ்ல ஒட்டு போட்ட ஆடையோடு நான் ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்றேன். ரசூலுல்லாஹ் போடாத கிரீடம் எனக்கு வேணாம். அவ்வளவு சொத்தும் கிடைத்தது. சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்பா, கொடுங்க அப்பா, எங்களுக்கு வேணாம் என்றார்கள். இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது. அவர்களுக்கு பெண்களை கொண்டு வந்து மினல் மூமின் ரிஜாலு மினல் மூமின் ரிஜால் சதகு மா அல்லாஹ் அலை ஃபமின்ஹும் மன் கலாமா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பதலு தப்தீலா. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் உடன்படிக்கை எடுத்தார்கள். சதகு மா அல்லாஹ் அலை, அல்லாஹ்விடம் எடுத்த உடன்படிக்கை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்மஹு வமின்ஹும் மன் யன்தலிர். அந்த உடன்படிக்கையை நிரூபித்து, அதாவது நிறைவேற்றவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே ரப்பே, உன் பெயரால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எதிர்பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். வமா பத்தலு தப்தீலா. பொம்பளையை கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், சல்லியை கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசலாம் திருமறை குர்ஆன்ல. இதுதான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனால். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒன்று, அவன் உதவி வர வேண்டும். உதவி சிம்பிளா பட்டன் நசுக்கினா வராது.